வணக்கம் நண்பர்களே, ஓமூர் ஆட்டுப்பண்ணை சதுரகிரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பார்ட் டைம் ஜாப்பாவோ அல்லது முழு நேர வேலையாவோ நம்ம செம்பரி குட்டிகள் வளர்க்கலாம். அதாவது ஒரு டெக்னாலஜி வைஸாக ஒரு பரன் செட்டு போட்டு வளர்க்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம கிராமத்தில் வளர்க்குற மாதிரி தொழுவத்து முறையிலையும் வளர்க்கலாம். இதுக்கு நம்ம வளர்ப்பு குட்டிகள் தேர்வு செய்யும் முறை, அதாவது வளர்ப்பு குட்டியை நம்ம எப்படி பிடிக்கணும், வெள்ளாடாக இருந்தாலும் சரி செம்பரி குட்டிகளாக இருந்தாலும் சரி, நம்ம வளர்ப்பு குட்டிகள் என்ன முறையில் தேர்வு செய்து பிடிக்கணும், அதுபோக குட்டிகள் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யணும், ஆடு வளர்ப்புக்கு தேவையான பேசிக் விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்க்குறோம். அதாவது நாங்கள் எந்த மாதிரி பிடிச்சோம், எந்த மாதிரி தவறுகள் செய்தோம், குட்டி பிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். குட்டி பிடிக்கிற விஷயங்களுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிற வேண்டியது, செம்பரி குட்டிகளை பொறுத்தளவுக்கு நம்ம நிறைய நோய் மேலாண்மைகள் தெரிஞ்சுக்கிறோம். நோய் மேலாண்மைகள்னால் குட்டிகளுக்கு என்னென்ன நோய்கள் வரும், எந்த டயத்தில் என்ன நோய்கள் செம்பரி குட்டிகளுக்கு வரும்னு நம்ம யாருமே கணிக்க முடியாது, யாருமே சொல்ல முடியாது. திடீர்னு என்ன நோய் வரும்னு ரொம்ப காலமாக குட்டியை வளர்த்தவங்க கூட ஃபேஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கான நோய்கள் வந்து செம்பரி குட்டிகள் வளர்க்குறதுல வரும். அப்போ நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது நோய் மேலாண்மையை பற்றி, எந்த நோய்க்கு எந்த மருந்து கொடுக்கணும், அடிப்படையாக என்னென்ன மருந்துகள் செம்பரி குட்டிகளுக்கு நம்ம பண்ணையில் வீட்டில் வளர்க்குறப்போ வாங்கி வச்சுக்கணும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். உதாரணமாக சளி, காய்ச்சல், ஒரு கழிச்சல் நோய், ஒருவேளை நம்ம அடர்த்தி உணவு கொடுக்கும்போது செரிமானம் ஆகாமல் இருக்கும்போது செரிமான கோளாறுகளுக்கான டானிக்கைகள், இதுக்கெல்லாம் டானிக்கைகள் இருக்குது. அதுபோக ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா 6 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம குட்டிகளுக்கு என்ன டானிக்கை கொடுக்கணும், டீ வார்மிங்காக என்ன டானிக்கை கொடுக்கணும், சத்து டானிக்கைகள் என்ன கொடுக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள், லிவர் டானிக்கைகள் இருக்குது, பிபிஆர் இன்ஜெக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது நம்ம அனுபவத்திலையும் தெரிஞ்சுக்கலாம், இல்லை ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆடுகள் வளர்க்க ஆரம்பிக்கலாம். அதுபோக நம்ம குட்டிகள் வாங்குறதுக்கு முன்னாடி, வளர்ப்பு குட்டிகள் தெளிவாக வாங்குறதுக்கு முன்னாடியே குட்டிகளுக்கான அடர் தீவனங்கள் கண்டிப்பாக நம்ம குட்டி பிடிச்ச உடனே வாங்கணும். அப்படி இல்லாட்டி குட்டி பிடிக்கிறதுக்கு முன்னாடி அடர் தீவனங்கள்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு வாங்கணும். அடர் தீவனம் போக மேய்ச்சல் முறையில் வளர்க்குறாப்புல இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் நேரம் மேய்ச்சல் முறை, அப்படி இல்லாட்டி பசுந்தீவனம் நம்ம குட்டிகள் வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த குட்டிகளுக்கான எத்தனை குட்டிகள் எத்தனை எண்ணிக்கையில் வாங்குறோமோ அத்தனை குட்டிகளுக்கு ஏற்றாப்புல பசுந்தீவனங்கள் நம்ம முன்னக்கூடியே ரெடி பண்ணிடணும். ரெடி பண்ணிவிட்டு பசுந்தீவனம், அடர் தீவனம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வளர்ப்பு குட்டிகள் வாங்குறது ஒரு சிறந்த முறையாக இருக்கும். திடீர்னு நம்ம எடுத்தோம்னா ஒரு 20 குட்டியோ 30 குட்டியோ 50 குட்டியோ குட்டி வாங்கணுன்ற ஆர்வத்தில், அதாவது எங்களை மாதிரி, இது எங்களோட அனுபவம், குட்டிகள் வாங்கணுன்ற ஆர்வத்தில் வாங்கி அதுக்கு வந்து அடர் தீவனங்களும் கண்டினியூவாக, அதாவது நம்ம வாங்குற இடத்துல முன்னாடி அடர் தீவனம் எல்லாமே கொடுத்து வளர்த்துருப்பாங்க. நம்ம வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த அடர் தீவனங்கள் ரெடி பண்ணி வாங்காமல் திடீர்னு குட்டியை வாங்கிட்டு அடர் தீவனங்கள் கொடுக்க முடியாமல் போகிறப்ப குட்டிகள் வந்து ரொம்ப மெலிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்க கொடுக்குற தீவனத்தை நம்ம குட்டிகள் வாங்கின உடனே கண்டினியூ பண்ணால் தான் அந்த குட்டிகளுக்கு செட் ஆகும். அதே மாதிரி தான் பசுந்தீவனம்ன்றதும். பசுந்தீவனம்ன்றது கண்டிப்பாக நம்ம குட்டிகளோட பசியை போக்குறதுக்கு, வயிற்றை நெப்புறதுக்கு பசுந்தீவனம் ஓரளவு கொடுத்தே தான் ஆகணும். ஒரு முக்கால்வாசி வந்து அடர் தீவனத்திலேயே நம்ம குட்டியை வளர்த்துடலான்ற எண்ணத்தோடு வாங்கினாலும் இந்த பசு தீவனங்கள், உலர் தீவனங்கள்ன்றது கண்டிப்பாக குட்டிக்கு கொடுத்துட்டா ஆகணும். அந்த காரணத்தினால தான் நம்ம பசுந்தீவனம்ன்றதை ரெடி பண்ணி வைக்கணும். பசுந்தீவனம்ன்றது இங்கே மேய்ச்சல் முறையை நம்பி, அதாவது நம்ம ஒரு தோட்டம் பக்கத்தில் இருக்குது, இல்லை நம்ம ஊர் பக்கத்தில் கொஞ்சம் காடுகள் இருக்குது, அதில் மேய்ச்சிக்கிறலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வாங்குவீங்க. மேய்ச்சல் முறையை நம்பிக்கையில் வாங்கினாலும் ஒரு சில டயங்கள் மழை இல்லை, தண்ணி இல்லை, அந்த மாதிரின்ற நேரத்தில் மேய்ச்சல் வந்து இல்லாமல் போயிடும். அப்போ வந்து குட்டிகளுக்கு நம்ம அதோட வயிற்று நெப்புறதுக்கு வந்து கண்டிப்பாக பசுந்தீவனம் கொடுத்தே ஆகணும். அப்படின்றப்ப மேய்ச்சல் இல்லாமல் போகிறப்ப அதுலேயும் குட்டிகள் வந்து ஏங்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம அந்த பசுந்தீவனங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா அப்பப்போ ஒரு சில டைம் நம்ம வந்து பசுந்தீவனத்தை கொடுத்து குட்டிகளை இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம குட்டிகள் வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். எங்களோட அனுபவத்தில் நாங்கள் சொல்கிறோம், இதெல்லாம் நம்ம குட்டிகள் வாங்குறதுக்கு முன்னாடியே எல்லாமே தயார் செஞ்சு வச்சுக்கணும். இதில் நம்ம வளர்ப்பு குட்டிகள் வளர்க்குறதுல ஒவ்வொரு விஷயமே நம்ம கவனித்து எப்படி ஏற்பாடு செஞ்சு ரெடி பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இதில் முக்கியமாக நம்ம வந்து ஆடுகள், அதாவது வளர்ப்பு குட்டிகள் வளர்க்குறதுக்கான தொழுவங்கள், ஆட்டு தொழுவம், ஆடு நிற்கிறதுக்கான இடம் எந்த அளவு இருக்குது, எப்படி இருக்கணுன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம கம்மியான குட்டிகள் வளர்க்குற இடத்துல அதிகமான குட்டிகள் பிடிச்சாலும் சிக்கல், ரொம்ப சிக்கல். நம்ம இப்போ பொதுவாக எப்படி இருக்கணும்னா, 30 குட்டி வளர்க்குறோம்னா அதுக்கு 3 மடங்கு அதிகமாக இருக்கும். ஒரு இடத்துல 30 குட்டி தான் நிற்கணும் அப்படின்னு இருக்கிற இடத்துல நம்ம கரெக்டாக 30 குட்டிகள் வளர்க்க முடியாது. 30 குட்டி வளர்க்கணும்னா அதை விட 3 மடங்கு, ஒரு 90 குட்டிகள், ஒரு 60 குட்டிகள், 100 குட்டிகள் வளர்க்குற அளவுக்கு நம்மள்ட்ட இடம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான், ஏன்னா நம்ம குட்டிகள் வளர்க்கும்போது மழை காலம், வெயில் காலம் இப்படிலாம் மாறி மாறி வரும். வெயில் காலம்னா நம்மளுக்கு குட்டிகளை நிழல் அடைக்கிறதுக்கான கரெக்டான இடங்கள் வேணும். வெயிலை கூட சமாளிச்சிடலாம். மழை காலங்களில் வந்து நம்ம குட்டி வளர்ப்பு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான டைங்கள். அந்த மழை காலத்தில் அவ்வளவு ரொம்ப கஷ்டமான காலங்களாக இருக்கும் நம்மளுக்கு குட்டி வளர்க்குறதுல. அப்போ வந்து நம்மளுக்கு குட்டிகளை மாற்றி அடைக்கிறதுக்கான கரெக்டான இடங்கள் வேணும். அவ்வளவு சேரும் சகதியமாக இருக்கும். அது வந்து நம்ம குட்டிகளுக்கு வந்து நோய்கள் அதிகமாக பரவுறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காகத்தான் நம்ம வந்து 30 குட்டி வளர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 100 குட்டி வளர்க்குற அளவுக்கு நம்மள்ட்ட வந்து இடம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த ஆடுகள் வளர்க்குறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு டயத்துக்கு ஒரு டைம் ஆடு நிற்கிற இடத்த சுத்தப்படுத்துவோம். அப்போ வந்து அந்த ஆடுகளை மாற்றி நிற்கிறதுக்கு நம்மளுக்கு இடம் வந்து ரொம்ப முக்கியம். இடம் வந்து நம்மளுக்கு 30 குட்டி, 40 குட்டி, 50 குட்டி வளர்க்குறதுக்கு வந்து 100 குட்டி, 150 குட்டி வளர்க்குற மாதிரி ரொம்ப இடம் சுத்தமாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஆடுகள் வளர்க்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்.